வரையும் இந்தியாவை அடக்கணும், இல்லை ஒட்டுமொத்த உலகத்தையும் அடக்கணும்னு பல்வேறு திட்டங்கள் பல காலங்களாக போட்டு பார்த்தாங்க. அது எதுவுமே உதவலை. இப்போ இந்தியா எங்கெல்லாம் கேப் விடுதோ, இல்லை எங்கெல்லாம் இந்தியா வளர்ச்சிக்கான ஒரு திட்டத்தை தீட்டும்போதோ கட்டாயம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சறுக்கல் வரும். அதில் நோட்டமிட்டு தனக்கான ஆதாயத்தை தேட சீனா பார்க்குது. அப்படி தான் சீனா ரொம்ப காலமாக கண் வச்சுருந்த ஒரு இடம். இன்னும் சொல்லப்போனால் இந்திய சீனா யுத்தங்கள், ஒவ்வொரு யுத்தங்கள் முடிஞ்சதுக்கப்புறமும் ரொம்ப ஆழமாக டீட்டெயில்டாக சீனா உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா. கடைசியாக லடாக்கில் அடி வாங்கினப்போ கூட உட்காந்து ஒர்க் பண்ணுறக்கூடிய ஏரியா எது அப்படின்னா, நேபாளில் இருக்கக்கூடிய வீரர்களை, நேபாளில் சேர்ந்த நபர்களை இராணுவத்துக்குள்ளே இழுத்துக்கிறது தான். கூர்கா படையணி மீது சீனாவுக்கு எப்பயுமே கண். ஒவ்வொரு தடவையும் இந்தியாவில் மோதி எந்திரிக்கும் போதும் எப்படியாச்சும் நேபாளிலேருந்து வீரர்களை ஹையர் பண்ணி அவர்களோட நாட்டு இராணுவத்தில் இணைச்சிக்கணும் அப்படின்னு துடிச்சிச்சு. நேபாளை பொறுத்த வரையும் அங்கே அஃபீஷியலாகவே இந்திய இராணுவத்தில் இணையலாம். இன்னும் சொல்லப்போனால் அவங்க இராணுவ தளபதியாக பதவியேற்றோடனே இந்தியாவுக்கு தான் முதல் விசிட் வருவார்கள். அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டைஅப். இதுக்கு அடுத்து அந்த நாட்டை சேர்ந்த வீரர்கள் இங்கிலாண்டோட படைப்பிரிவுலையும் இருப்பார்கள். ஏன்னா ஏற்கனவே பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே இருந்தனால அங்கேயும் அவர்களுக்கு ஒரு சில சலுகைகள் உண்டு. அவர்களும் ஹையரிங்கில் போகலாம். ஆனால் இந்திய இராணுவத்தில் சகல செல்வாக்கோட இந்திய வீரர்கள் எப்படியோ அதே போல் தான் இவர்களோட ரெஜிமெண்ட்டும் இணைந்து பயணிக்கும். ஆனால் இங்கிலாண்டை பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஏற்ற தாழ்வு தான். இவர்களை அடிமட்டத்தில் தான் வச்சுருப்பாங்க. அதனால் அங்கே பெருசாக இவர்களுக்கு விருப்பம் கிடையாது. நீண்ட நாட்களாக அதான் அங்கே நிலைமை. ஆனால் இந்திய படையணி அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு கௌரவம். அதே மாதிரி ஃபினான்ஷியலாக அவர்கள் நாட்டு இராணுவத்தை விட இங்கே சம்பளம் ஜாஸ்தி, பல மடங்கு ஜாஸ்தி. பல்லாயிரம் வீரர்கள் இந்திய இராணுவத்தில் பணிபுரிகிறாங்க. ரிட்டைர்மெண்ட்டு பெனிஃபிட்ஸையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம நாட்டு இராணுவ வீரர்களுக்கு என்னெல்லாமோ அது அனைத்தும் அவர்களுக்கும் உண்டு. இது காலங்காலமாக தொடர்ந்துக்கிட்டு வருது. ஆனால் இப்போ அக்னிபாத் ஸ்கீமுக்கு அப்புறம் இவர்களுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. அதாவது அதிலேருந்து பாதி பேர் 4 வருஷம் சர்வீஸை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் மட்டும் இருக்கும். இந்த ஒரு இடத்துல இவர்களுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. அதனால் இப்போ இராணுவத்துக்குள்ளே வர்றதுக்கு அவர்களுக்கு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு மனநிலையில் இருக்கார்கள் நேபாள் சேர்ந்த பிரஜைகள். அதே சமயம் இது அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். இந்த பென்ஷன் திட்டங்களாகட்டும், அதே மாதிரி இந்த ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நேபாள் இளைஞர்களுக்கும் சரி, நேபாள் அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வருமானம். இந்த வருமானம் இல்லாத இந்த நேரத்தில், அதே மாதிரி பிரிட்டனில் ஒன்றும் செல்வாக்கெல்லாம் கிடையாது. அவர்கள் நேபாள் விரும்ப போகிறதும் கிடையாது. இந்த நேரத்தில் இவ்வளவு காலம் சீனா அழுத்திக்கிட்டு இருந்துச்சு நேபாள் கவர்மெண்ட்டை, உங்கள் நாட்டு பிரஜைகளை நாங்கள் இராணுவத்தில் இணைச்சிக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு இப்போ மீண்டும் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேபாளில் இப்போதைக்கு சீனாவுக்கு வாலாட்டக்கூடிய ஒரு கவர்மெண்ட் தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நேபாளை சேர்ந்த வீரர்களை இந்திய எல்லைகளில் கொண்டு வந்து வைக்கிறது தான் சீனாவோட திட்டம். கணிசமான ஆட்கள் எடுக்கிறார்கள் அப்படிங்கிறதும் திட்டம். இன்னும் ஃபைனல் ஆகலை, அப்ரூவல் ஆகலை. ஆனால் சீனா மெல்ல மெல்ல நேபாளில் இதற்கான வேலைகளை ரொம்ப வேகப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஒரு பெரிய கூட்டம், அந்த வேலை வாய்ப்பை குறி வச்சுட்டு இருந்த கூட்டம் இப்போ அதை நோக்கி போக முடியாமல் ஒரு தடுமாற்றத்தில் இருக்குது. அதனால் எது வேணாலும் நடக்கலாம். இதில் சீன நரிகள் பூந்து வேலை செய்யும்போது வேகமாக சீட்டு கட்டு விழுகவும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த இடத்துல தான் ஒரு சந்தேகம் வரும். என்ன அப்படின்னா, சீனாவோட இராணுவம் மிகப்பெரிய இராணுவம், எண்ணிக்கையிலையும் சரி டெக்னாலஜிலையும் சரி அப்படி தான் அவர்கள் சொல்லிக்கிறார்கள். ஆனால் அந்த இராணுவம் இந்திய எல்லைகளில் சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறனால தான் வெளிநாட்டு வீரர்களை தூக்கிட்டு வந்து அங்கே நிறுத்திடலாம் அப்படின்னு பார்க்குது. அப்படி ஒரு வேளை நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நிலைமைக்கு நிறுத்த முடியாது. ஒரு வேளை நாளைக்கு நிறுத்தினாலும் இந்தியா கிட்ட ஒன்றும் பலிக்காது. என்னதான் நேபாள் வீரர்கள் திறமைசாலி அப்படின்னாலும் அவர்களை எவ்வளவு மட்டமாக நடத்த முடியுமோ அப்படி தான் PLA நடத்தும். காரணம், அது ஒரு நாட்டுக்கான இராணுவம் இல்லை, ஒரு கட்சி ஒரு இராணுவம் வச்சுருக்கு. ஏறக்குறைய ப்ரைவேட் செக்யூரிட்டி மாதிரி தான். அதனால் இதுவரை நேபாள் அப்படி கிடையாது. நேபாளில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்திய இராணுவத்தில் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நாட்டுக்காக போராடின வீரர்கள். அந்த கதையை கேட்டு வளர்ந்த ஒரு கூட்டம் எப்படி இதுக்கு அடாப்ட் ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் மன ரீதியாக. அதே மாதிரி அங்கே உள்ள சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களை எப்படியும் மூன்றாம் தரமாக தான் பார்க்க போகிறவங்க. மேக்ஸிமம் இந்திய எல்லைகளில் பிரச்சனை இருக்கக்கூடிய எல்லைகளில், இல்லை பிரச்சனையை உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லைகளில் தான் இவங்களை போஸ்டிங் போடுவாங்க.
போட்டு எந்த அளவுக்கு உத்தரவு வரும் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை தான். தோல்வி தான் கிடைக்கும் அப்படின்னாலும் முன்னேறிப்போன்னு தான் சொல்ல போகிறாங்க. எந்த திட்டமிடலும் இருக்க போகிறது கிடையாது. ஆட்டு மந்தைங்க மாதிரி ஒரு டைரக்ஷனை காட்டி முன்னேற சொல்வார்கள். அதெல்லாம் யோசித்து பெரிய அளவில் இவர்கள் போகமாட்டார்கள். போனாலும் அதோட பின்விளைவுகளை உடனுக்குடன் அனுபவித்து இவர்களும் வெளில வந்துடுவாங்க. சீனாவோட திட்டமும் ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் இந்தியா எங்கெல்லாம் கேப் விடுதோ அங்கெல்லாம் ஓடி போய் உட்கார சீனா தயாராக இருக்குது. இந்த இடத்துல தான் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வரும். வாரம் இறுதி நாட்களில் உலக செய்தி அப்படிங்கிற மாதிரி அந்த வாரத்தில் நடந்ததை பூரா, உலகத்தில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை வார இறுதியில் ஒரு அரை மணி நேர ப்ரோக்ராமாக முந்தியெல்லாம் சேட்டலைட் சேனல்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவார்கள். அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் இராணுவத்தை தயார் நிலைக்கு போங்க, போருக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லி அதிபர் ஷி ஜின்பிங் அப்பப்போ என்ன வாரத்துக்கு ஒரு முறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். இப்போ தான் தெரியுது அந்த இராணுவம் அப்படிங்கிறது எந்த காலத்துலையும் தயார் இல்லை. அப்படிங்கிறனால தான் இப்போ இங்கே வந்து ஏதாச்சும் பிரயோஜனமாக ஆட்கள் சிக்குவார்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிக்கும் சிக்காதுங்கிறத தாண்டி எதை வச்சும் சீனாவால் ஒரு ஒரிஜினாலிட்டியாக எதையும் உருவாக்க முடியாது. எங்கிட்டாச்சும் கட் காப்பி பேஸ்ட் தான்.